குழலிக்கு சீர் கொடுத்து விடணுங்க. பண்டிகை வந்தா போதும் அப்படியே பதற ஆரம்பிச்சிருவிய. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு. அப்புறம் இப்ப மயிலு மாமா சொல்லுங்க மாமா. உங்க அப்பா போன் பண்ணாருப்பா. தலை பொங்கலுக்கு சிறு வரிசையில எடுத்துக்கிட்டு உங்க அப்பா அம்மா எல்லாரும் வீட்டுக்கு வராங்களாம். ஓ ஏப்பா நானும் வேணாம் வேணாம்னு சொல்லி பார்த்தேன். எங்க உங்க அப்பா கேட்குறாரு, கொடுத்தே தீருவேன்றாரு. அது அவங்க கடமை தானே மாமா. ஏப்பா நம்ம குடும்பத்துலதான் அந்த பழக்க வழக்கம்லாம் இல்லையாப்பா, எதையும் எதிர்பார்க்க மாட்டோமே. ஏன் கோமதி வேலையெல்லாம் முடிஞ்சா? எங்கங்க ஒன்னு தொட்டா இன்னொன்னு, அதை தொட்டா இன்னொன்னு போயிட்டே இருக்குங்க. இந்த லட்சணத்துல வீட்டுக்கு பெயிண்ட் வர அடிக்கணும்ன்ற. இல்ல அதுவும் செஞ்சிருக்கணும். யோரிச்சு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு என்ன சும்மா நினைச்சுக்கிறியா? இப்பெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எப்படி காசு செலவழிய முடியும் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே பெயிண்ட் அடிச்சான், நல்லா தானே இருக்கு. இன்னொரு 4-5 வருஷம் போட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். 4-5 வருஷமா? ஆமா ஆமா. கொல்லை பக்கத்துல கொஞ்சம் கடை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் பழைய சாமான் தான். இருக்கட்டுமா இல்ல எடைக்கு போட்டுடலாமா? என்னடா ஐசியமா இருக்கு? ஏடி துறை எல்லாமே அவர் இஷ்டத்துக்கு தானே பண்ணுவாரு. இன்னைக்கு என்னமோ புதுசா ஏன்ட்ட கேட்குறாரு. ஏங்க கேக்குறான்ல, பதில சொல்லுங்க. இல்லை சரவணா, அப்பா ஆளை வர சொல்றேன், அந்த ஜாமான்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிப்பா. ஏப்பா ராஜி, இன்னைக்கு என்ன ஓட போலையா? ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கப்பா. இவனை நம்பியெல்லாம் எந்த விஷயத்திலும் இறங்கிறாத. அவனுக்கு அவனவே பார்த்துக்கிற தெரியாது. இந்த லட்சணத்துல உன்னியங்க பார்த்துக்கிற போறியா? ஏப்பா நல்லா படித்தோமா, நம்ம மீனா மயிலு மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போனோமான்னு இரு, புரியுதா? இப்போ இதெல்லாம் மாமா எதுக்கு சொல்றேன்டா. அடுத்து ஏங்க நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க. பாருங்க, ராஜியும் கதிரும் ஒன்றும் சின்ன பிள்ளைங்க இல்ல, அவங்க சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்க விஷயத்த அவங்க பார்த்துப்பாங்க. என்னடி திடீர்னு கட்சி மாறிட்ட? இது பாருங்க, கட்சியும் மாறல, ஒன்னும் மாறல. நம்ம கிட்ட வந்து அறிவுரை கேட்கிற வரைக்கும் நாம அமைதியா இருக்கணும், அவங்க போக்குல விட்டுருணுங்க. இத பாருங்க, ஏதாச்சும் கேட்டா அப்ப என்னன்னு பாத்துக்கலாம். ஏய் நான் அதுக்கு சொல்ல வரல. அடடடா, நல்ல நாள் எதுவுமே சண்டை எதுவும் வேணாம், சும்மா அமைதியா இருங்க. போங்க போய் ரெடியாவுங்க. என்ன சொன்னாலும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்காங்க.